crypto isn't the future, it's the present. So 95% of new investors actually fail. ஏன்னா they don't understand the rules of this game. எல்லா இடத்துலையும் நீங்கள் கேட்டிருக்காங்க, எவ்ரிவேர் தே டாக் அபவுட் கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின், என்எஃப்டி, இது எல்லாமே ஆஸ் எ பிகினராக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஹவ் ஐ கேன் இன்வெஸ்ட் இட், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஓவராலாக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் லைஃபாக இருக்கலாம், பட் அதே சமயம் உங்களோட வேர்ஸ்ட் டெசிஷனாகவும் இருக்கலாம். ஸோ வித்தின் அ செகண்ட் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ பிளே இட். ஸோ மோஸ்ட் பீப்புள் திங்க் லைக் கிரிப்டோ வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது, இட்ஸ் அன் எக்கோ சிஸ்டம். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கேம் என்னன்னு புரியும். ஃபர்ஸ்ட் திங், அண்டர்ஸ்டாண்டிங் கிரிப்டோ அண்ட் ரிஸ்க். ஸோ கிரிப்டோ வந்து வாலடைல். ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ண தெரிலனா இட் வில் பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் யூ. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அது கூட இருக்கிற ரிஸ்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ப்ராப்பராக இருக்கா, லைக் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதில் இருக்க ஸ்டெபிலிட்டி வந்து இதில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஒரு பெரிய ரிவார்டுக்காக. ஸோ அது வந்து ஸ்டெபிளாக இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க. ஓகே, செகண்ட் கேட்டகரி என்னென்னா மாட்ரேட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹேண்டில் போத், ஸ்டெபிளாகவும் இருக்கணும், பட் அதே சமயத்தில் ஒரு சில இடத்துல வந்து ரிஸ்க்கும் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ தட் ஏதோ ஒரு அசெட் வந்து ட்ராப் ஆனாலும் மித்த அசெட் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சில ஸ்டெபிளான காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே பொட்டன்ஷியல் க்ரோத்துக்காக பிட்காயின்லையும் எத்தீரியம்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஹேண்டில் போத் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ஸோ தேர்ட் கேட்டகரி வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஹியூஜ் ரிஸ்க் எடுப்பாங்க ஃபார் எ பிக் ரிவார்ட். ஸோ இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கும் மாறும். லெட்ஸே நீங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தோன்னே உங்களுக்கு 50% டிப் ஆயிடுச்சு ஹோல் போர்ட்ஃபோலியோவில். ஸோ நீங்கள் வந்து பயப்படலாம். அப்படி இல்லைனா ஓகே, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு நினச்சி போகலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எமோஷ்னல் கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ பேனிக், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ வித் செகண்ட் ஆர் தேர்ட் ஆப்ஷன். ஸோ கிரிப்டோ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் அபவுட் மேனேஜிங் ரிஸ்க். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிஸ்க்கை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சப்போஸ் அது வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், மாட்ரேட்டாக இருக்கலாம், அக்ரெசிவாக இருக்கலாம். ஸோ அதனால் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஹவு மச் ரிஸ்க் யூ கேன் ஹேண்டில். ஸோ தட்ஸ் த திங். ஸோ நம்பர் 2, ஹவு டு ரிசர்ச் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபவுண்டேஷனல் ரிசர்ச். ஸோ ஒரு கோர் ஆஃப் த கிரிப்டோ ப்ராஜெக்டை படிக்கணும்னா அதுக்கு மெயின் திங் ஒயிட் பேப்பர். ஸோ அந்த ஒயிட் பேப்பரில் வந்து அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி, ஹவ் இட் ஒர்க்ஸ், எந்த ப்ராப்ளத்தை அதை சால்வ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே அந்த ஒயிட் பேப்பரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னா அந்த ஒயிட் பேப்பரை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும். ஸோ இட் ஜஸ்ட் அ டாக்குமெண்ட், ஹோல் டாக்குமெண்ட் அபவுட் அந்த ப்ராஜெக்ட் என்ன, எதை பற்றி, அது எல்லாமே. ஒரு சில கிரிப்டோ ப்ராஜெக்ட் படிக்கும்போது அந்த ஒயிட் பேப்பரில் வந்து ப்ராப்பரான ரியலாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு ப்ராப்ளம் எது சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் பியாண்ட் தட், ஒயிட் பேப்பருக்கு அப்புறமா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அவங்களோட டீம். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து டெக்னாலஜி, பிளாக் செயின், ஃபினான்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களா, ஆல்ரெடி அவங்க ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, வெதர் இட் இஸ் ஸ்கேலபிள், செக்யூராக இருக்கா, இன்னோவேட்டிவாக இருக்கா, அதுக்கு வந்து தனியாக கம்யூனிட்டி இருக்கா, கம்யூனிட்டி ஆக்டிவாக இருக்கா. ஸோ ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவ் கம்யூனிட்டி அதுக்கு இருந்துச்சுன்னா இட்ஸ் எ குட் திங். அதே மாதிரி வந்து மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும், மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்க்கணும், அதே மாதிரி ட்ரேடிங் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ட்ரேடிங் வால்யூம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் அந்த காயின் மேலே. அதுக்கப்புறமா அவங்களோட ரோட் மேப் பாருங்கள், அவங்களோட ரியல் விஷன் என்ன. ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து லைக் இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு திங், இது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி, அந்த மாதிரி சொல்லி ஹைப் ஏற்றுவாங்க. ஸோ யூ ஹவ் டு கிளியர் அபவுட் வாட் த விஷன், அவங்க எப்படி க்ரோ பண்ணிட்டு போகிறாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இதில் நிறைய காமன் மிஸ்டேக்ஸ் நடக்கும். என்னென்னா, ஆஸ் எ பிகினராக இருக்கும்போது நம்ம நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நிறைய காயினுக்கு ஹைப் ஏற்றி வச்சுருப்பாங்க சோஷியல் மீடியாவில். ஓகே, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இட் கோயிங் டு பி ஸ்கை ராக்கெட். அந்த மாதிரி வந்து புது மீம் காயின் ஏதோ வருதுன்னா நம்ம வந்து அந்த ஹைப்பை பார்த்துட்டு ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்து நமக்கு தோணும் இல்லையா. ஃபோமோ கிரியேட் பண்ணுவாங்க, லைக் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு நம்ம டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய மீம் பேஜஸ் வந்து அந்த மாதிரி காயின்ஸை புஷ் பண்ணுவாங்க, ஹைப் பண்ணுவாங்க.
ஸோ சோஷியல் மீடியாவில் இது எல்லாமே நடக்கும். ஸோ பி கேர்ஃபுல் வித் ஹூம் யூ ஆர் லிசனிங் டு. அதே மாதிரியே வந்து டூ யுவர் ஓன் ரிசர்ச். அதுதான் பெஸ்ட் திங். அண்ட் நம்பர் 3 என்னென்னா கீ ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய புது புது ட்ரெண்ட்ஸ் வரும், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ என்எஃப்டின்னு வந்து நம்ம சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து நிறைய டிஜிட்டல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய செக்டாரில் வந்து என்எஃப்டி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கேமிங், ரியல் எஸ்டேட். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் நியூ அவென்யூஸ் ஃபார் டிஜிட்டல் ஓனர்ஷிப். எல்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸும் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்க போது, லைக் லெண்டிங், பாரோயிங், ட்ரேடிங், இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எவ்ரிடே வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ ஈவன் தோ நீங்கள் அந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஸோ அந்த கம்யூனிட்டி கூட அப்டேட்டாக இருங்க. எந்த மாதிரி க்ரோத் இருக்க போகுது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில், என்ன மாதிரி புது இன்னோவேஷன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஆக்சுவலி ஹவு டு கெட் ஸ்டார்டட். லெட்ஸே நீங்கள் வந்து இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஒரு காயினை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும் அந்த கிரிப்டோ காயின் வாங்குறதுக்காக. வென் ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ, லைக் நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம ஒன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட ஐடியா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பல்க் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் வித் 100, 200, 300 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்கள். காயின்சர்ச், பினான்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் ஒரு 2-3 பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ ஸோ அதுக்கப்புறமா அந்த பிளாட்ஃபார்மை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிரிப்டோ பற்றி தெரிஞ்சாச்சு, பட் நம்ம பிளாட்ஃபார்ம் பற்றி தெரியணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ தட் அதுக்கு தான் வந்து நம்ம இந்த 100, 200, 300 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்ச நாள் லேர்ன் பண்ண போகிறோம். அது கூட ஃபெமிலியர் ஆகிட்டு எப்படி எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஹவு டு பை, ஹவு டு சேல், இந்த ப்ரைஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆப்லேயே வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேஸ் வந்து லைக் இட்ஸ் அபவுட் கெய்னிங் கான்ஃபிடென்ஸ். ஓகே, நமக்கு எல்லாமே தெரியும், எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரியும், அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் லைக் இன்வெஸ்ட் லிட்டில் ஆஸ் பாசிபிள். நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் சேம் இதே பண்ணேன். ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் திங் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கணும். லைக் ஃபீஸ், வேலட் மேனேஜ்மெண்ட், ப்ரைஸ்லாம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது, இது எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓவர் த பீரியட் நீங்கள் இதை பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம். அண்ட் ஃபைனலி ஃபோக்கஸ் ஆன் பேஷன்ஸ். ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும். நோ ரஷ், எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க. நமக்கே தெரியும் இட் ஹேவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங். அண்ட் ஃபைனலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த அமௌண்ட் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சர்டைன் அமௌண்ட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அமௌண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் போட்டு ஒன்ஸ் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறமா நான் வந்து அதிகமாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி போட்டாதீங்க. திடீர்னு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா போர்ட்ஃபோலியோ டிப் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடும். ஸோ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அது மூலமாக நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவன் ஐ எம் பிகினர், ஒரு 3 to 4 months முன்னாடி தான் லைக் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்டோ பற்றி லேர்ன் பண்ணி அண்ட் தென் லைக் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹிட் த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். I'll see you in the next video.